குட்டீஸ், அம்மா பேசுகிறேம்மா. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துங்கம்மா. எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுங்கம்மா. 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்கடா. எண்ணெய் ஊற்றிட்டு கறி மசாலா போட்டுங்கடாம்மா. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி முட்டு எல்லாம் போட்டுருங்கம்மா. பொரிஞ்ச உடனே பிரிஞ்சி இலையும் போட்டுருங்கடா. அது கூடவே நல்லா பொரிஞ்ச உடனே சிறு சைஸாக வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணிட்டுக்கிட்டம்மா. கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்கம்மா. வெங்காயம்லாம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டுமா, நம்ம வீட்டில் பூண்டு இடிக்கிறதுலையே இடிச்சிங்கடாம்மா. குறைப்பாக இடித்து வச்சிங்கன்னா சூப்பராக நல்லா இருக்குடாம்மா. மிக்சியெலாம் போடாதீங்கடா. இதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி விட்ருக்குமா. ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டு போல் அரைச்சிங்கடாம்மா. அரைச்சிட்டு குறைப்பாக அரைச்சி வச்சுருங்க. அதையே ஊற்றிடுங்கம்மா. சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டுங்கம்மா. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்கம்மா. உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி போட்டுங்கம்மா. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டுங்கடா. போட்டு கொஞ்சமாக கறி மசாலாவும் போட்டுங்கடாம்மா. போட்டு நல்லா வதங்கட்டுண்டா. வதங்கின உடனே அந்த மசாலாவும் இது கூட கிரேவி கூட நல்லா வதக்கி விடுங்கம்மா. கறி மசாலாவும் அந்த பச்சை மிளகா எல்லாம் இஞ்சி பேஸ்ட்டுலாம் நல்லா வதங்கட்டுண்டா. பச்சை வாசனை போன பிறகு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கொஞ்சம் தோல் நீக்கிடுங்கம்மா. தோல் நீக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடுங்கடா. கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுங்கடாம்மா. ஒரு திட்டமான சைஸ் கட் பண்ணுங்கடா உருளைக்கிழங்கு. போட்டு நல்லா அதையும் வதக்கி விடுங்கம்மா. அந்த மசாலாவிலையே வதங்கினா சூப்பராக நல்லாயிருக்கும்மா. அந்த பன்னீருக்கும் அந்த உருளைக்கிழங்குக்கும் குருமாக்கும் சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா அவ்வளோ அருமையாக நல்லா இருக்குண்டாம்மா. அந்த உருளைக்கிழங்கு வதங்கின உடனே தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்கடா. அதுக்குள்ளவே முந்திரி ஒரு 10 பருப்பு எடுத்து நல்லா சுத்தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கடாம்மா. நல்லா இது கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்கடா. கொஞ்சம் சுத்தண்ணி ஊற்றி அந்த முந்திரி எடுத்து ஒரு 10 பருப்புக்கு போடுங்கடா. போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்கம்மா. பேஸ்ட்டு போல் குறைப்பாக அரைக்காதீங்க. வேன்னு அரைச்சி விட்ருங்கடா. ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகா நல்லா பெரிய சைஸ் கட் பண்ணிங்கடாம்மா. கட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்கம்மா. கிரேவி ரெடி ஆகிட்ட பிறகு இதை போட்டுங்கடா. வெங்காயமும் வேக தேவையில்லை, குடமிளகாவும் வேக தேவையில்லை. அரை வேக்கடாவே இருக்கட்டம்மா. அந்த பன்னீர் டிக்கா செஞ்சு வச்சுருக்கோம்மா. டிக்கா செஞ்சுட்டு இதில் போடுங்கடா. நல்லாயிருக்கும் தோசை தவாவில் போட்டதுக்கு. அதுக்கப்புறமா முந்திரி அரைச்சிருக்கலாமா, அதை ஊற்றிடுங்கம்மா. ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்கடா. கொஞ்சம் நேரத்தை கொதிச்சாவே போதுமா. ஒரு கொதி வந்தாலே சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. அது நல்லா கொதிக்க வைங்கடாம்மா. கொதிக்க வச்சுட்டு கஸ்தூரி மெட்டிம்மா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்கடா. எடுத்துகிட்டு கையில் நல்லா நுறுக்கி விடுங்கம்மா. நுறுக்கி விட்டாவே மணமாக வாசனையாக சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. அதுங்க கூட மல்லித்தழையை போடுங்க. இந்த டிக்கா செஞ்சுருக்கிறதையும் போட்டுருங்கடா. போட்டு ஒரு கொதி வந்தாலே டக்குன்னு அதில் ஏற்கனவே காரெல்லாம் இருக்குதும்மா. காரசாரமாக சூப்பராக நல்லா இருக்கிறதுனால இதில் போட்ட உடனே டக்குன்னு ஊறிடுண்டா. சூப்பராக நான் எடுத்து உடனே அப்பயே சாப்பிட்லாமா. சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக நல்லாயிருக்கும். பரோட்டா செஞ்சு கூட வச்சு சாப்பிட்லாண்டாம்மா. அவ்வளோ நல்லா இருக்குண்டாம்மா. இந்த கஸ்தூரி மெட்டி போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுங்க. கொஞ்சமாக மல்லித்தழையை போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குண்டாம்மா. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் பிடிக்குண்டா. வந்த விருந்தாளிங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பராக அவங்க வீட்டுக்கு போகணும், அவங்க சூப்பராக இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்படுவாங்கடாம்மா. இதாம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.